வெல்கம் டு டே 3 ஆஃப் 20 days postpartum challenge. ஸோ இன்னைக்கு டே 3ல ஆப்ளிக் மசில் அண்ட் கோர் ஸ்ட்ரென்தன் பண்ற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண போறோம். நீங்க ஆல்ரெடி டே 1 அண்ட் டே 2 கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா டே 3க்கு வாங்க. இல்ல அப்படின்னா டே 1 அண்ட் டே 2 கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஹேண்ட் ஹெட்ல வச்சுக்கோங்க. எக்ஸேல் பண்ணும்போது சைட் கிரன்ச், இன்ஹேல் டவுன், ஆப்போசிட் சைட் எக்ஸேல், சைட் கிரன்ச், இன்ஹேல் டவுன். செகண்ட் எக்ஸசைஸ் பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஹேண்ட் சைடா வச்சுட்டு எக்ஸேல் லெக் அப் பண்ணும், இன்ஹேல் டவுன். Next opposite side hand side வச்சுட்டு exhale leg up, inhale down. Next hand correct chest level ல வச்சுக்கோங்க. exhale பண்ணும்போது right hand வச்சு left leg touch பண்ணும், inhale back to position. Opposite side exhale, tap, inhale down. Fourth exercise leg expand பண்ணிக்கணும். hand headல இருக்கணும். side hip down பண்ணிட்டு up பண்ணும். ஓவரா side down பண்ணக்கூடாது. கரெக்டா எவ்வளவு தூரம் side muscle activate பண்ண முடியுமோ down பண்ணி up. so down பண்ணும்போது exhale, back to form வரும்போது inhale. fourth exercise சைடா படுத்துக்கோங்க. leg bend பண்ணிடுங்க. bend பண்ணிட்டு கரெக்டான லெவல்ல elbow place பண்ணுங்க. hand hipல வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கோர் ஸ்குவீஸ் பண்ணி 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு அண்ட் ரிலீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இதே இது லெக் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஹேண்ட்ஸ் அப் பண்ணி டேப் பண்ணி டவுன் பண்ணும். லெக் அப் பண்ணும்போது எக்ஸேல், பேக் டு பொசிஷன் வரும்போது இன்ஹேல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஹேண்ட் ஹெட்ல வச்சுட்டு சைட் கிரன்ச், எக்ஸேல் அண்ட் இன்ஹேல், எக்ஸேல் அண்ட் இன்ஹேல். இந்த 3 எக்ஸசைஸும் ஆப்போசிட் சைட்ல பண்ணணும். நெக்ஸ்ட் சீட்டட் பொசிஷன், ஹேண்ட் ஹெட்ல வச்சுட்டு எக்ஸேல் டவுன் பண்ணிட்டு இன்ஹேல் அப், அகைன் எக்ஸேல் டவுன் பண்ணிட்டு இன்ஹேல் அப். இது கூட சேர்த்துட்டு பெல்விக் ஸ்ட்ரென்தனிங் 90 டிகிரியில பெல்விக் வெஜினா டைட் பண்ணிட்டே அப்படியே சைடா மூவ் பண்ணும். அகைன் ஆப்போசிட் சைட் டைட்டன் யுவர் வெஜினா அண்ட் டவுன். இப்போ நான் பண்ண எக்ஸசைஸ் எல்லாமே 10 கவுண்ட்ஸ் 2 செட்ஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒர்க் அவுட்ஸ்ல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.